நமக்கு ரொம்ப பிடிச்ச சில பேர் நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக இழந்திருப்போம். அவங்க இல்லைனாலும் அவங்களோட நினைவுகள் என்றைக்குமே நம்ம கூட தான் இருக்கோம் இல்லைங்களா? அப்படி அவங்களோட நினைவுகள் நமக்குள்ளே வரும்போதெல்லாம் அவங்கள திரும்பவும் பார்க்கணும், அவங்கக்கிட்ட திரும்பவும் பேசணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குள்ளேயும் தோணும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு எண்ணம் கொண்டு ஜப்பானில் உருவாக்கப்பட்ட ஒரு டெலிஃபோன் பூத்தில் நிறைய பேர் இறந்தவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? என்னடா சொல்கிற, இறந்தவங்க கிட்ட பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க, இங்கே இறந்தவங்க கிட்ட பேசி தங்களோட எமோஷன்ஸை நிறைய பேர் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த டெலிஃபோன் பூத் எப்படி உருவாச்சு, யார் உருவாக்குனா, எதுக்காக உருவாக்குனாங்க, அதில் எப்படி இறந்தவங்க கிட்ட பேச முடியுது அப்படின்றத தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அதே நேரத்தில் ரொம்ப உணர்வுபூர்வமானதாகவும் இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், இது உங்கள் ஸ்டார் டாக்ஸ். ஜப்பானில் ஓட்சுச்சி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தாங்க இறந்தவங்க கிட்ட பேசுகிற இந்த காற்றின் அலைபேசி அப்படிங்கிற டெலிஃபோன் பூத் அமைஞ்சிருக்கு. இது அந்த கிராமத்தில் வசிக்கிற ஹிட்டாரு சசாக்கி அப்படிங்கிற ஒரு தோட்ட வடிவமைப்பாளரால் 2010 உருவாக்கப்பட்டிருக்கு. சரி, இவர் ஏன் இந்த மாதிரி ஒரு டெலிஃபோன் பூத்தை உருவாக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹிட்டாரு சசாக்கியோட அவருக்கு ரொம்ப பிடிச்ச அவரோட கசின் 2010 கேன்சர்னால இறந்து போகிறாரு. தன் கூடவே இருந்த தன்னோட கசின் இறந்ததை அவரால் ஏற்றுக்க முடியாமல் போகுது. அவர் கூட தினமும் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி அவர் யோசித்து உருவாக்கப்பட்டது தாங்க இந்த காற்றின் அலைபேசி அப்படிங்கிற இந்த டெலிஃபோன் பூத். இந்த டெலிஃபோன் பூத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு டெலிஃபோன் பூத்தில் எந்த ஒரு கனெக்ஷனுமே இருக்காது. அதாவது தனியாக ஒரு சிறிய மலை மேலே எந்த ஒரு ஒயர் கனெக்ஷனும் இல்லாமல், அதுவும் இந்த டெலிஃபோனில் இருந்து யாருக்கும் டயல் பண்ணிலாம் பேசவும் முடியாது. இந்த டெலிஃபோன் பூத்தில் ஒரு பழைய செயலில் இருந்த ஒரு டெலிஃபோன் மட்டும்தாங்க இருக்கும். அப்புறம் எப்படி இறந்தவங்க கிட்ட இந்த டெலிஃபோன் பூத்தில் இருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கேன்சர் அந்த டெலிஃபோன் பூத்தோட நேம்லேயே இருக்குங்க. அதுதான் காற்றின் தொலைபேசி. ஆமாங்க, நம்ம ஹிட்டாரு சசாக்கி அவர் கசின் கிட்ட என்னென்னலாம் பேசணும்னு நினைக்கிறாரோ அது எல்லாத்தையும் அந்த டெலிஃபோனில் பேசுவாராம். அது காத்தோடு கலந்து அவரோட கசின் கிட்ட போய் சேர்ந்துரும் அப்படின்னு நம்புவாராம். ஆரம்பத்தில் பல பேர் நம்ம ஹிட்டாரு சசாக்கியை கேலி பண்ணியிருக்காங்க. சில பேர் நம்ம ஹிட்டாரு சசாக்கியை பைத்தியம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளோட ஹிட்டாரு சசாக்கி இதை எதையுமே காதில் வாங்கிக்காம தினமும் தன்னோட கசின் கிட்ட அந்த டெலிஃபோனில் பேசிக்கிட்டு இருப்பாராம். இது இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு ஒரு பெரிய இருண்ட நாள் வருது. அதுதாங்க மார்ச் 11, 2011 ஜப்பானில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சுனாமியும் நிலநடுக்கமோ. இதில் அந்த ஒட்சுச்சி அப்படின்ற அந்த கிராமம் ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகுது. இதில் சுமார் 20,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழக்கிறாங்க. அந்த நேரத்தில் தாங்க சசாக்கியின் காற்றின் தொலைபேசி அப்படிங்கிற அந்த டெலிஃபோன் பூத் மக்கள் தங்கள் மரணம் அடைந்தவர்களுடன் பேச இயங்கிய ஒரு இடமா மாறுது. முதல்ல கசியோசி சசாக்கி அப்படிங்கிற ஒரு வயதான நபர் அந்த சுனாமில இறந்த தனது மனைவியிடம் தினமும் அந்த டெலிஃபோன் பூத்தில் பேச தொடங்குறாரு. அப்புறம் ஒரு சிறுவன் 4 மணி நேரமாக தனியாக பயணம் செஞ்சு தினமும் தன்னுடைய மரணம் அடைந்த தனது தந்தை கிட்ட பேச தொடங்குறான். இப்படி நாட்கள் போக போக ஒவ்வொருத்தரும் அங்கே வந்து தங்களுடைய இறந்த உறவினர்கள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்டோர் இந்த டெலிஃபோன் பூத்தில் பேசுகிறதா சொல்லப்படுது. இந்த தொலைபேசியில் பதில்கள் வராத, ஆனால் இதில் பேசுகிற ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு உள்ளுணர்வு சத்தத்தை கேட்குறதா சொல்கிறாங்க. இந்த தொலைபேசி ஒட்சுச்சியில் உள்ள ஒரு சிறிய மலை மேலே அமைஞ்சிருக்கு. அதை சுற்றி காடுகள், பசுமை,
அடர்ந்த அமைதி, தொலைபேசி இணைப்பு இல்லாத மென்மையான கண்ணாடி பெட்டி, இந்த மாதிரி முழுக்க முழுக்க இயற்கையால் சூழப்பட்டு அங்கே இருக்கிறதுனால தாங்க இது இருந்தவங்க கிட்ட அங்கே பேசுகிறவங்கள டைரெக்டாகவே கனெக்ட் பண்ணுற மாதிரி உள்ளுணர்வுகளை ஏற்படுத்துறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டெலிஃபோன் பூத்தில் ஒரு குறிப்பேடு புத்தகமும் இருக்குமா, அதில் மக்கள் தங்கள் நினைவுகளை ஏற்றிட்டுருக்காங்களாம். இந்த ஒரு காற்றின் தொலைபேசி அப்படின்ற இந்த ஒரு டெலிஃபோன் பூத் உலகில் பல இடங்களில் இன்ஸ்பிரேஷனாக மாறி இருக்கு. அதாவது அமெரிக்கா, கனடா, ஐரோப்பா போன்ற நாடுகளில் இது போன்ற காற்றின் தொலைபேசி உருவாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2020 வெளியாகிய வாய்ஸஸ் இன் தி வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு ஜப்பானிய திரைப்படம் இந்த ஒரு இடத்தை மையமாக கொண்டு தாங்க உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு டெலிஃபோன் பூத் தங்களுக்கு பிடிச்சவங்கள இழந்தவங்களுக்கு சோகத்திற்கும் மன நிம்மதிற்கும் ஏற்ற ஒரு இடமா அமைஞ்சிருக்கு. அதனாலேயே தினமும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த டெலிஃபோன் பூத்தில் பேசி தங்களோட எமோஷன்ஸை வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்களா. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், மரணத்துக்கு பிறகும் உணர்வுகள் தொடருமா? காற்றுக்கு உணர்வுகளை எடுத்து செல்லும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு வேளை நீங்கள் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா யார்கிட்ட பேசணுன்னு நினைப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்டார் டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து உங்களை வந்து சேரும். நான் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.